வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் வென்கார்ட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 5வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு உக்காந்துக்கிட்டு லின் சிட்டில இதுக்கப்புறம் தான்டா உண்மையான ஃபன்னே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ கொஞ்சம் கடுப்பாக ஆரம்பிச்சிடறோம். யாருமே எதிர்பார்க்காத விதமா ஃபேமஸான குயின் ஃபேமிலி ஒரு வேஸ்டானவனை போயிட்டு மருமகனா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா இப்ப என்னடானா அவன் ஒரு மார்ஷல் மாஸ்டர்ன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு எங்க இருந்துரா இவ்வளவு சக்தி வந்துச்சுன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. தாயோயோ குயின் ரெசிடென்ஸை சேர்ந்தவங்க மார்ஷல் மாஸ்டர் வேணும்னு சொல்லிட்டு இப்பதானே இவளை கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா இது நல்லதுக்கு இல்ல, நான் அவனை கொல்றத இவ பார்த்துட்டா. அது மட்டும் இல்லாம ரீஇன்கார்னேஷன் பவுல பத்தின சீக்ரெட்டும் இவ தெரிஞ்சுக்கிட்டா. அதனால நான் இவளை சும்மாவே விடக்கூடாது, இவளை போட்டி தள்ளி ஆகணும்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு என்னடானா ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்து ஹீரோ கிட்ட வரவும் அங்கே நில்லுன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திய காட்ட, ஏன் கோவப்படுற, ரிலாக்ஸா இருடா, நீ யாருன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீ ஒண்ணு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காது, நீ எப்பயும் நடந்துக்கிற மாதிரியே நடந்துகிட்டு இரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சிரிக்க, ஹீரோவோடைய கண்ணுல திடீர்னு என்னவோ பவர் வர ஆரம்பிச்சு அந்த தாத்தா கொடுத்த ஸ்க்ரோல் தானா அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி வரவும், இது அந்த தாத்தா கொடுத்த ஸ்க்ரோல் ஆச்சு, இது என்ன ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சு. தாயோயோ ஆட்டுல என்னவோ பிரச்சனை இருக்கும் போல தெரியுது, எனக்கு தானாவே இது எல்லாம் தெரியுதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, மாஸ்டர் என்ன எதுவும் பேசாம அமைதி ஆயிட்டீங்க, அப்படின்னா நான் சொல்ற வார்த்தையெல்லாம் உண்மைதானா, அப்படின்னா நீங்க ஒரு மாசோயிஸ்டிக் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்க, கையை எடுன்னு சொல்லிட்டு நான் எப்படிப்பட்டவன், நான் நல்லா இருக்கேனா இல்லையான்றத பத்திலாம் நான் உங்ககிட்ட சொல்ல போறது இல்ல. ஆனா மிஸ், உன்னுடைய உடம்புல இருக்கிற நோயை மட்டும் நீ சரி பண்ணலனா நீ கூடிய சீக்கிரத்திலே செத்து போயிடுவ, உன்னால ரொம்ப நாள்லாம் உயிரோட வாய முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, எனக்கு அடிபட்டு இருக்கிறத கூட இவனால பார்க்க முடியுமா, இந்த விஷயம் மொத்த யாருக்குமே தெரியக்கூடாது, இவனுடைய கதையை நான் இங்கே முடிச்சாகணும்னு சொல்லிட்டு கையில கத்திய வர வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இவனை உயிரோடவே வாய விடக்கூடாதுன்னு அவளுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருந்துட்டு, மாஸ்டர் நீங்க ரொம்ப அற்புதமானவர், உங்ககிட்ட இருக்கிற திறமை மூலமா என்கிட்ட இருக்கிற பிரச்சனையை உங்களால பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு அந்த கத்தியை ரெடியா வச்சுக்கிட்டு இருக்க, உண்மையை சொல்லணும்னா உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையை என்னால பார்க்க முடியல, ஆனா உன்னுடைய இதயத்துல ஏற்பட்டு இருக்கிற காயத்தை என்னால தெளிவா பார்க்க முடியுது, இந்த மொத்த லியான் சிட்டிலே அந்த காயத்தை என்னால மட்டும்தான் சரி பண்ண முடியும், வேற எவனாலையும் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோவை குத்தாம திருப்பி பின்னாடி போயிட்டு என்ன உங்களால அதை சரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவளுடைய கத்தியை மறிய வச்சிடறான். கண்டிப்பா என்னால அதை சரி பண்ண முடியும், ஆனா அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, என்னது ரூலான்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளாரே சிரிச்சிட்டு ஹீரோ கிட்ட வந்து, மாஸ்டர் உங்களால என்ன உண்மையிலேயே சரி பண்ண முடிஞ்சா இதுக்கப்புறம் நான் உங்க கூடயே இருக்கேன், என் கூடவே நீங்களும் வாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க, இப்ப என்னுடைய சிதக்ஷன் மூலயமா உன்னால நிக்க முடியுதான்றத நான் பாக்குறேன்டான்னு சொல்லிட்டு அவளுடைய கண்ணுல என்னவோ பவரை வர வைக்கவும் ஹீரோக்கு திடீர்னு என்னவோ ஆக ஆரம்பிச்சு வேற ஏதோ ஒரு இடத்துல பறந்துகிட்டு இருக்கு, அந்த பபுள் வந்து அவன் மேல போடவும் அவன் நாளா பிரிய அவனுக்கு என்னவோ ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சு என்னவோ சரக்கு அடிச்சவன் மாதிரி நிக்க முடியாம தள்ளாடிக்கிட்டு இருக்க, அந்த ஸ்க்ரோல் வந்து அந்த இடத்துல இருந்ததை அடிச்சு உடைச்சிட்டு பவரை சுத்தி அனுப்ப, இப்ப என்ன நடந்துச்சு, இவன் எப்படி என்னுடைய பவர்ல இருந்து தப்பிச்சான்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை நிறுத்திட்டு திருப்பி ஹீரோவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு, இவன் வெறும் பிளட் எசன்ஸ் ரிலீம்ல தான் இருக்கான், ஆனா எப்படி இவனால என்னுடைய பவர்ல இருந்து தப்பிக்க முடிஞ்சிச்சுன்னு தெரியலையே, இவங்கிட்ட என்னவோ ஒரு திறமை இருக்குன்னு அவ சொல்லிக்கிட்டே இருக்க, ஹீரோவுக்கு என்னவோ ஆகிக்கிட்டே இருந்து அவளுடைய கையில இருந்து கையை எடுத்துட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்க, அவளும் என்னவோ வெக்கப்படுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ இந்த மாதிரி ட்ரிக் பண்றத எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்து, எனக்கு பொண்ணுங்க மேல அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்க, அவனுடைய மூக்குல இருந்து ரத்தமே வெளியில வந்துடுது, அதை தொடச்சிட்டு எதுவும் நடக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு அதை பார்த்து சிரிச்சுட்டு, என்னது இன்ட்ரெஸ்ட் இல்லையா, சரி என்னவோ ரூல்ஸ்ன்னு சொன்னீங்களே அது என்னன்றத கொஞ்சம் சொல்லுங்கன்னு அந்த பொண்ணு சொல்ல, அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு வாய்நாள் முயக்க காசுக்காக பல பேரை கொண்டுகிட்டு இருக்கு, அதனால உனக்கு வந்து இருக்கிற டிசீஸை பத்தி உன்னால புரிஞ்சுக்க முடியாது, ரூல்ஸும் உன்னால முயற்சா தெரிஞ்சுக்க முடியாது, என்ன நான் இப்போ உனக்கு பண்ண போற ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் ஒன்னே கேப்பேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நான் சொல்றதெல்லாம் சரிதானேன்னு ஹீரோ சொல்லவும், சரி ஓகே மாஸ்டர், அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவுதான் பணம் வேணும்ன்றத சொல்லுங்க, நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோவும் பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு, நீ கின் ஃபேமிலியோட மார்ஷல் மாஸ்டர்ன்றதுனால
நான் உனக்கு கிளியரா என்னன்றத சொல்றேன். இதுக்கு கீழே என்னால வாங்கிக்கவே முடியாதுன்னு ஹீரோ 3 விரல்ல காட்டிக்கிட்டு இருக்க. என்னது 3 லட்சம் டேல்ஸ கொடுத்தாதான் இவன் என்னுடைய காயத்தை சரி பண்ணுவானா? பரவாயில்ல, இவன் ரொம்ப கம்மியா தான் கேட்கறான்னு அவளுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. புரிஞ்சதா இல்லையா? 300 டேல்ஸ கொடுத்தாதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதுல ஒண்ணு குறைஞ்சா கூட நான் சத்தியமா உனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் உன்னுடைய பிரச்சனையை நீயே தான் சமாளிச்சுக்கணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்ன வெறும் 300 டேல்ஸ் தானா? என்னாச்சு? நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதா இல்லையா? இது ரொம்ப அதிகமா இருக்குதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தனா கண்டிப்பா என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நீ உன்னுடைய பிரச்சனையோட அப்படியே இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு போய் சாவறது தான் உனக்கு நல்லமன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீங்க ஏன் அதுக்கு உள்ளார கோவப்படுறீங்க? நீங்க ஒன்னும் கோவப்படாதீங்க, அமைதியா இருங்க. 300 டேல்ஸ்ன்றது ஒன்னும் கம்மியானது இல்ல. நீங்க வேணும்னா என்னுடைய எஃபெக்ட முதல்ல பாருங்க. நீங்க என்னுடைய பிரச்சனையை சரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரியாதான் இருக்கு. நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். நான் முதல்ல உன்னை சரி பண்றேன், அதுக்கப்புறமா நீ எனக்கு காசை கொடுன்னு ஹீரோ சொல்லவும் அந்த பொண்ணு அதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சரியான முட்டாளான பொண்ணா இருக்காளே இவ. இன்யாங் மெடிசன் படி இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு வெறும் சில நீடில்ஸே போதுமே. ஆனா அதுக்கு பதிலா எனக்கு 300 டேல்ஸ் கிடைக்குதே. அதை யூஸ் பண்ணி என்னுடைய ட்ரைனிங்காக நிறைய மெட்டலை வாங்க முடியும். ஆஹா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் சரியான முட்டாளா இருக்கான். யாரும் சரி பண்ண முடியாத நோய்க்கு குறைஞ்ச அமௌண்ட்டை தான் கேட்டு இருக்கான். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு அவ சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த தடவை எனக்கு ஒரு பெரிய ஆஃபர் கிடைச்சிருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு 2 பேரும் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு வெளியில ஒரு நாய் வரவும், நீ முதல்ல கீழே உக்காரு, மத்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க இப்ப என்னதான் பண்ண போறீங்க? இது எந்த மாதிரி இருக்கும்னு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்க. அதை நீ கொஞ்சம் கீழே இறக்குனா நல்லா இருக்கும், அப்பதான் என்னுடைய வேலையை சரியா செய்ய முடியும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க என்ன பண்றாங்கன்றத நாய் வந்து கதவை திறந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருக்க. இவ பின்னாடி இருந்து பாக்குறப்ப இவ்வளவு அழகா இருக்காளே, என்னால இதை தொட முடியலையே, நான் இப்ப என்ன பண்றதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு அவ கேட்கவும், அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் என்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஊசிங்களுக்கு பவரை வர வச்சு நாய்கிட்ட அனுப்பவும் அந்த நாய் அந்த இடத்துல இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடிடுது. ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை வர வச்சு என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்க. அதுல இருந்து ஒரு ஊசி வந்து அவளுடைய முதுகுல குத்தவும் அவளால வலி தாங்க முடியாம ஆணு கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ டக்குன்னு எல்லா கத்தியும் வர வச்சுக்கிட்டு இருந்து அதுங்க எல்லாத்தையும் வேக வேகமா அனுப்பிக்கிட்டு அவளுடைய முதுகுல குத்தவும் அவளால வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கா. அந்த கத்தி எல்லாம் டக்குன்னு அவளை சுத்தி வந்துகிட்டு இருந்து அவன் முதுகுல குத்தவும் அந்த இடம் ஃபுல்லா சுத்தி பவர் தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. ஹீரோவா அந்த ஊசிங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு பயங்கரமா வித்த கட்டிக்கிட்டு இருக்கான். திருப்பி அந்த கத்தி எல்லாத்தையும் அவன்கிட்டே சேர்த்துட்டு அந்த பாக்ஸ்ல வச்சுட்டு என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லவும் அவளை சுத்தி என்னவோ பவர் வந்துகிட்டு இருந்து தானாவே மேல அவன் பறந்து போவ. அவளுடைய உடம்புல இருந்து என்னவோ பவர் எல்லாம் வெளியில போவ. அவர் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் பண்ண காரியத்தால என்னுடைய உடம்பு திருப்பி சரியாயிடுச்சு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அவளுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, பார்த்த வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கியாடான்னு அவ கேட்க, அதெல்லாம் நீ ஏன் பேசிக்கிட்டு இருக்க, இதுக்கப்புறம் பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, காசை கொடுன்னு ஹீரோ கேட்கவும், 300 டேல்ஸ் தானே, அதை கொடுக்காம நான் எங்கடா போயிட போறேன், இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட காசை கொடுக்கவும், வெறும் சில ஊசிங்களை வச்சு அவளுடைய நோயை சரி பண்ணிட்டேன், அதுக்கு எனக்கு 300 டேல்ஸ் கிடைச்சிருச்சு, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் சரியான முட்டாளா இருக்கான்னு அவ சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து, நீ குயின் ஃபேமிலியோடைய மருமகன் தானே, ஆனா உன்கிட்ட காசு இல்ல போல இருக்கே, அதுக்காக தானே நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு அந்த பொண்ணு கேட்கவும், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்னு ஹீரோ சொல்லவும், பிரதர் ஆக்சுவலி உங்ககிட்ட இருக்கிற திறமைக்கு நான் உங்க கூட ஒரு டீல் வச்சுக்கலான்னு இருந்தேன், அதை நீங்க மறந்துருங்கன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பவும், என்னது டீல் வச்சுக்கலாமா, என்ன டீல்ன்றத சொல்லுன்னு ஹீரோ சொல்லவும், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நோய் வந்திருக்கு, அது என்ன நோயின்றது எனக்கு தெரியல, உங்ககிட்ட இருக்கிற திறமை மூலமா அந்த நோயை சரி பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன், நீங்க மட்டும் அதை சரி பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னும் 200 டேல்ஸை கொடுக்குறேன்னு அவ சொல்லவும், அதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ இன்னும் குறைச்சி எடு போட்டுக்கிட்டு இருக்கியா, 500 டேல்ஸை கொடுத்தாதான் நான் சரி பண்ணுவேன், அதுக்கு கீழே ஒன்னு குறைஞ்சாலும் வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னால 300 டேல்ஸுக்கு மேல ஒன்னு கூட கொடுக்க முடியாதுன்னு அந்த பொண்ணு சொல்ல, எனக்கு ஓகே வா நம்ம போலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட தரன்னு இழுத்துக்கிட்டு ஓடிடுறோம். இது வரைக்கும் நான் பிரைஸ் செட் பண்ணதுல இதுதான் ரொம்ப கம்மியான பிரைஸ், ஆனா இதுக்கே இவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு அவளுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கள் லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.